வணக்கம் அன்பு சொந்தங்களே. இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஃபோனை பற்றி பேச போகிறோம். ஏற்கனவே அந்த ம் வருஷக்கணக்கில் இன்கமிங் வர்ற நேரத்தில் நிறைய பேர் ஃபோன் வச்சுருந்தாங்க. அதாவது எத்தனை சிம்மு தான் மாற்றுறது இல்லை. ஒரு இடம் மாரிமுத்து 1, மாரிமுத்து 2, மாரிமுத்து 3, மாரிமுத்து 4 அப்படின்னா ஒரே சிம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஃபோனில் சேவ் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, பணம் கட்டாட்டி இன்கமிங் கட் ஆயிருன்னு தெரிஞ்சதோட, இப்போ சில பேர் வந்து அதிகமாக சிம்மு 2, 3 சிம்மெலாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு சிம்மு தான் யூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு 10 ஃபோன் அடிப்போம். 10 வாட்டி எடுப்போம் ஒரு செய்தியாக. 10 வாட்டி அடித்து அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க. நேரடியாக பார்ப்போம். ஃபோன் அடிச்சில என்னென்னு கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா, இந்த டச் ஃபோனில் இப்போ ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இந்த நம்பரை பிளாக் பண்ணுறது. அழகாக சில விஷயங்களை பண்ணிவிட்டு நம்பரை அப்படியே பிளாக் பண்ணிடுறாங்க. நம்ம அடித்தோம்னா நம்பர் பிசி அப்படின்னு சொல்லுது. இன்னொல்லாம் ஃபோனில் பண்ணுறாங்க. சரி, ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து யார் ஒருவர் ஃபோன் பிக்கப் சரியாக பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க வந்து ரொம்ப வளர்கிறது எல்லா விஷயத்துலையும் ரொம்ப சிரமம். ஒருத்தர் ஃபோன் அடிக்கிறாங்கன்னா எடுத்து ஆன்சர் பண்ணணும். எதுக்கு அடிக்கிறாங்க, என்ன தெரியும், என்னென்னு பேசணும். எதுக்கு அடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு இருந்தால் அது சரியில்லை. நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா, இந்த ஃபோன் வந்த புதுசில் ஒருவத்தை எல்லாருமே அனைத்து பேருமே ஃபோன் வச்சுருந்தாங்க. இப்போ ஃபோனு தான் பெரிய தொந்தரவுன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்கோம் ரொம்ப அதிகம் கம்மியாகிட்டு அப்படின்னாலாம் அன்றைக்கான வீட்டில் போட்டு போயிடுறாங்க. இந்த எது எப்படியோ போட்டோம். ஆனால் ஃபோன் பிக்கப் பண்ணால் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். யார் ஒருத்தர் ஃபோன் அடித்து இப்போ எடுத்து பேசணும். என்னது யார் என்ன இதுன்னு பேசணும். நீங்கள் ஃபோன் எடுக்கலாம்னா எந்த பிரச்சனையும் தீர்ந்து போகிறதில்ல. ஃபோனை எடுக்கலை, அடிக்கிறோம், ஒருத்தருக்கு அடிக்கிறோம், ஒரு பேருக்கு அடிக்கிறோம். எடுக்கலைன்னா ஃபோனை எடுக்காமல் இருந்தால் அந்த பிரச்சனை தீர்ந்துருமா? சரி, ஓகே, இந்த பாட்டை கேளுங்க. ஒரு அற்புதமான அறிஞருடைய ஒரு மேகத்து பாடல். டெலிபோன் மணி போல் சிரிப்பவளிவளா, மெல்போல் மலர்போல் மெல்லிய மகளா, டெலிபோன் மணி போல் சிரிப்பவளிவளா, மெல்போல் மலர்போல் மெல்லிய மகளா, டிஜிட்டலில் செதுக்கிய குரலா, எலிசபெத்தின் டெய்லர் மகளா, சாகிர் ஹுசைன் தபலா இவள் தானா, சொன்னா சொன்னா இவள் அங்கம் தங்கம் தானா, சொன்னா சொன்னா இவள் லேட்டஸ்ட் ஸ்டைலார் போனா, கம்ப்யூட்டர் கொண்டிவளை அந்த பிரம்மன் படைத்தானா, டெலிபோன் மணி போல் சிரிப்பவளிவளா, மெல்போன் மலர் போல் மெல்லிய மகளா. ஓ ஓ நீ இல்லை என்றால் வெயிலும் அடிக்காது, இனி மழையும் இருக்காது. நீ இல்லை என்றால் சந்திரன் இருக்காது, ஒரு சம்பவம் எனக்கேது. உன் பேரை சொன்னால் சுவாசம் முழுதும் சுகவாசம் வீசுதடி, உன்னை பிரிந்தாலே வீசும் காற்றில் வேலை நிறுத்தபடி. நீ இல்லை என்றால் அறிவு இருக்காது, மலை அழகும் இருக்காது. நீ இல்லாமல் போனால் இதயம் இருக்காது, என் இளமை பசிக்காது. வெள்ளை நதியே உன்னுள் என்னை தினமூழ்கி ஆடவிடு, முக்கம் வந்தால் கூந்தல் கொண்டு என்னை கொஞ்சம் மூடிவிடு. டெலிபோன் மணி போல் சிரிப்பவளிவளா, மெல்போல் மலர் போல் மெல்லிய மகளா, டிஜிட்டலில் செதுக்கிய குரலா, எலிசபெத்தின் டெய்லர் மகளா, சாகிர் ஹுசைன் தபலா இவள் தானா, சொன்னா சொன்னா இவள் அங்கம் தங்கம் தானா, சொன்னா சொன்னா இவள் லேட்டஸ்ட் ஸ்டைலார் போனா, கம்ப்யூட்டர் கொண்டிவளை அந்த பிரம்மன் படைத்தானா, டெலிபோன் மணி போல் சிரிப்பவளிவளா,
மெல் போல் மலர் போல் மெல்லிய மகளா ஓ